ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வந்து சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுங்களா? இது அந்த கோயில் இருந்த ஷேப் தெரியுதுங்க பார்த்தீங்கன்னா. இதில் பாருங்கள். பக்கத்தில் அண்டைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க நாகமலை புதுக்கோட்டை தான் வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா சமணர் மலை இருக்குது. சமணர் மலை இருக்குது. அந்த மலையை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் கருப்புசாமி கோயில். என்ன பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஜெயின்ஸ் சுற்றுலாத்தலம்னு போர்டு வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலேவும் சமணர்களோட சிற்பங்கள் இருக்குது. இந்த சைடு சமணரோட சிற்பம் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் உள்ளே ரொம்ப தூரமாண்ணா ஓகே, வீடியோ எடுக்கலாம்ங்களா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், பக்கம் தானே போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. வீடியோ எடுக்கலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வர நேரம் தான் மழை பெஞ்சிருக்கேன். ஃபுல்லாகவே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலையை பாருங்கள். அகநாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பச்சைன்னு இருக்குது. மற்ற இடமா பாறையை தெரியுதுங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மலை மேகத்தோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தொழில்துறையால் பாதுகாப்பட்டு வருதுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க, தெரியுங்களா? நம்ம மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குண்டு. சூப்பராக இருக்குங்க. அதுவும் இண்டு பிள்ளை இடம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் பசுமையாக இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த இடமே பசுமையாக இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க. தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம். கவர்மெண்ட்லேருந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கல் போட்டு சிமெண்டில் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஸ்டெப்பு நடந்து போகிறதுக்காண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இப்படி இந்த சைடு பாருங்களேன், தெரியுங்களா? இவரை பக்கத்தில் நம்ம உங்கள்கிட்ட வந்தோம். அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இவர் தான் பார்த்தீங்கன்னா மகாவீரர். ஃப்ரெண்ட்ஸ், இவரை ஏன் நம்ம மகாவீரர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் அவர் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மகாவீரர் அமைஞ்சிருக்க ஒரு நாற்காலி மாதிரி இருக்குங்களா. மேலே பார்த்தீங்கன்னா முக்கூடை இருக்குங்களா, மேலே முக்கூடை இருக்குது. இந்த சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து பூ தூக்குறமாக இருக்காங்களா. அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகாவீரர் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். பாருங்கள், மழை பெஞ்ச தண்ணி வந்து அந்த மகாவீரோட சென்றுலேருந்து படலை பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அந்த மூலிகையினால் அந்த கலர் பண்ண இடம் மூலமாக அந்த மலையில் நனையாமல் இருக்குது. மற்ற இடம் மூலம் நனைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இது பாருங்கள், அந்த கழுத்துட்டு இருக்குல்ல, அது கீழே பாருங்கள் அந்த காலத்து வட்டெழுத்துக்கள் எழுதிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ வந்து செதுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துட்டு வெட்டிருக்காங்க பாருங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பாதியோடு ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? வாங்க பஸ் நம்ம உள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்களேன், இந்த வரிசையாக இருக்கு தெரியுங்களா? இந்த காலத்தில் எப்படி செதுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பூராமே சமணர் படுக்கை. இப்போதைக்கு வந்து நம்ம தளம் போட்டு வச்சுருக்காங்க.
இது பாருங்கள், ஒரு குகை மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன ஃபுல்லாகவே இருண்ட குகை மாதிரி இருக்குங்களா, இது திக்கு திக்குன்னு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கீழே போய்ட்டு மேலே மலைக்கு மேலே ஏறக்கலாம்லாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நம்ம இங்கே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ மேலே வந்து குகை மாதிரி இருக்குது. நம்ம போய் அதை போய் பார்க்கலாம். போய் வாங்க போகலாம். ஆனால் இங்கே போகிறதுக்கு எதுவும் ஸ்டெப்பு எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் நம்ம தான் பொறுமையாக ரிஸ்க் எடுத்து போகணும். மழை பெஞ்சாலும் ஃபுல்லாக வழுக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஏதோ கல்வெட்டு மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இது அப்போதே அந்த காலத்தில் எழுதுன கல்வெட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? இப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே பாருங்கள். ஃபுல்லாக கல்வெட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இது ஃபுல்லாக அந்த காலத்தில் வந்து சமணர்கள் வந்து படுக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க இருக்குங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே அந்த காலத்தில் இந்த குகையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தாச்சு. நம்ம அப்படியே மெதுவாக கீழே போயிட்டு மேலே சமணரோட சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே போயிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் மேலே மலைக்கு சொல்லும் படிக்கிட்டு. பரவாயில்லைங்க, ஸ்டெப்பு வெட்டி கவர்மெண்ட்லேருந்து கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சுன்னா அந்த பாறையில் இருக்க தண்ணி பூராமே இது பெரிய இது வழியாக அந்த இந்த தெப்ப குளத்தை வரும். மேலே தண்ணி ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் வந்து தூரம் கொஞ்சம் தூரம் வந்துருப்போம். அதுக்கே மூச்சம் ஆரம்பிச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிச்சு. தண்ணி பூரா பாருங்கள், அப்படி கீழே போய் வருங்க தாமரை குளத்துக்கு. மழை பெய்யறதுக்கு அதுக்கும் கிளைமேட் அதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த வியூ பாருங்கள், இங்கேருந்து பார்க்க அவ்வளோ தூரம் உண்டு. எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கொஞ்சம் தூரம் தான், மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே ஏதோ வந்து திட்டு மாதிரி வந்து கட்டிருக்காங்க பாருங்க, கல் வச்சு. எதுக்குன்னு தெரியல, தண்ணி பாட்டோ என்னன்னு தெரில. ஆனால் அப்படியே மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மேலே சிற்பங்கள் இருக்குன்னு இல்லை, அந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஏதோ புல்மேடு மாதிரி இருக்குது. இந்த சைடு ஏதோ தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு குளம் அமைப்பு மாதிரி இருக்கு பாருங்கள். எப்படி பார்த்தீங்களா? பார்க்க அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே 3 பேர் நிற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த இதை பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி படாத மாதிரி அந்த செதுக்கிருக்காங்க பாருங்கள். செதுக்கி தண்ணி அப்புறம் அங்கிட்டு வடியுது பாருங்கள். அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், பாருங்கள், வட்டெழுத்துக்கள் இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதில் வந்து தலை வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா முக்கொடை இருக்குது.
மொத்தம் வந்து 9 சிற்பங்கள் இருக்குது. அதில் வந்து 1 மட்டும் அந்த இது பிரேம் மட்டும் இருக்குது. எப்படி இருக்குன்னு இது தெரியுங்களா? அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெயிண்ட் இருக்குது பாருங்க, அந்த மூலிகை பெயிண்ட்லாம் தெரியுங்களா? ஒரு ரெட் கலரில் மாதிரி தெரியுதுங்களா? செம்மங்க, பார்க்கவே இந்த இடம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். அழகான சிற்பங்கள், அப்புறம் மற்ற வட்டெழுத்துக்கள் இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குதுங்களா வட்டெழுத்துக்கள். உள்ளே போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி போடுச்சுனால பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்து தண்ணி தேங்கி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரட்டாங்குஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பாருங்கள், முட்டை விட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சமண சிற்பங்கள்லாம் பார்த்துட்டா. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு இந்த மாதிரி இதில் தான் தீபம் போடுவாங்க. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகலாம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அது வரையும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்பு வெட்டி கம்பி போட்டிருக்காங்க. அது வரையும் பாதை தெரியுது. இதுக்கு மேலே எப்படி பாதை போகணும் அப்படின்னு தெரிலங்க. நம்மளாம் பார்த்து போனால் தான் இருக்கும். பார்க்கலாம் சரி அப்படின்ட்டு. இங்கிட்ட வந்து பாதை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பார்த்தது அங்கே இருக்குது, அந்த மகாவீரோட சிற்பம் பார்த்தது. ஆனால் குகை அந்த சைடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடம்னு தெரியல. நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வழி எதுவும் தெரியாதுல, நம்மளாம் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது. மழை டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்குது. ஏன்னா நம்ம ஏறும்போதே பார்த்தீங்கன்னா தூத்த விழுந்துருக்கு, மழை விழுந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே பாறை வழுக்குது. வந்தால் பார்த்து சேஃப்டியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? தண்ணி வர்றதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேக் சைடில் கட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? மேலேருந்து வர்ற தண்ணி பூரா இப்படியே அந்த கீழே இதை போயிட்டு இங்கேருந்து அந்த தாம்பரம் குளத்து போயிருங்க. சூப்பராக இருக்குங்க செட்டப் வந்து. அந்த இருக்கு வரல அது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏதோ தெரியுது, ஏதோ கல் இருக்குது. அது கல்வெட்டில் இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஏதோ மேலே வந்து ஏதோ கோயில் இருந்துருங்க, தெரியுதுங்களா? அந்த கோயில் இருந்த இடம் இதுதான், தெரியுதுங்களா? அப்படியே அந்த கோயில் இருந்த ஷேப் தெரியுதுங்க பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், வட்டெழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட பாருங்கள், ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்கள். பச்சை பசேன்னு இருக்குது. பார்த்தாக்கு மழை விழுந்துக்கிட்டு இருக்கா. இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மழை சீசன் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு போங்க. நல்லாயிருக்கும் கிளைமேட்டு, அதுக்கும் சீசனுக்கு அதுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைமில் நம்ம மேலே அந்த கம்பத்துக்கு போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தெரியுது, அங்கே காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு கம்பம் மாதிரி தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் போகணும். இப்போ ஸ்டெப்பு இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இல்லாமல் பாறை மாதிரி தான் இருக்குது. அந்த பாறையெல்லாம் நடந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தாவே கண்ணுக்கட்டத்தோடு பயங்கரமாக தெரியுதுங்க, தெரியுதுங்களா? இங்கே இருக்க எல்லா மலையிலுமே கோயில் இருக்குங்க. அங்கே ஒரு மலை இருக்குங்களா, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த மலையில் ஒரு கோயில் இருக்குது, அந்த மலையில் ஒரு கோயில் இருக்குது. அப்படியே பாருங்கள், அங்கே இருக்க பாருங்கள் யானைமலை. அதான் பார்த்தீங்கன்னா யானைமலை. நம்ம யானைமலை வீடியோ போட்டிருப்போம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.
செம்மையாக இருக்குங்க. இவ்வளவுக்கு கிளைமேட்டு இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் நினச்சி பார்க்கல. எதார்த்தமாக இருந்தால் நல்லா இருக்குங்க உண்மையிலே. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் மாதிரியே இன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தேக்கி வைக்கிறாங்க. இது பாருங்க, இது காட்டுறேன் சரிங்களா. அவங்களும் தடுப்பு மாதிரி பிடிச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி நல்லா சேகரித்து வைக்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டேங்க, மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ பக்கத்தில் வந்துட்டோம். பேக் சைடு காட்டுறேன் வந்துட்டேன் பாருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சமணர் மலைக்கு உச்சிக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன அந்த கம்பம் எப்படி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை எழுதியிருக்காங்க பாருங்க, அழகர் தேவர்னு எழுதியிருக்காங்க. வேற ஒன்றும் எழுதலைங்க, சின்ன சின்ன சிற்பம் இருக்குது அவ்வளோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.